பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு அறிவில்லையா? இப்படிப்பட்ட திமிர்த்தனம் பிடிச்ச நீ இந்த குடும்பத்துக்கு தலைவனாக நினைச்சிட்டு இருக்கியா என்று சொல்லி மீண்டும் அவனுடன் சண்டையிடுவதற்கு ஆயத்தமானார். ஆனால் இந்த முறை விக்ரமை தோற்கடிப்பதற்காக அவனது -1 கண்டுபிடித்தவர். அதற்கு ஏற்றாற்போல் தன் பக்கம் மிகவும் பலமான, அதே சமயம் விக்ரமை வீழ்த்துவதற்கு ஏதுவான மிகச்சிறந்த டெக்னிக் ஒன்றை யோசித்து வைத்தார். அதை நினைத்து கலா தன் மனதிற்குள் சிரித்தும் கொண்டார். வா விக்ரம், உன்னோட டெக்னிக் என்ன அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை அட்டாக் பண்ண தேவைப்படுற மைனஸ் டெக்னிக் என்னன்றது உனக்கு தெரியாது தானே? அது மட்டும் இல்லாம அந்த மைனஸ் டெக்னிக் எனக்கு தெரியுன்றது உனக்கு தெரியாதுல்ல என்று சொன்னவாறு அவனை தாக்க முன்னோக்கி வந்தார். நீ இந்த மாதிரி திமிர் பிடிச்சி ஆடுறதுக்கு உனக்கு இப்படி ஒரு நிலைமை தேவைதான்னு உணர வைக்க போறேன் என்று சொன்ன கலா அவனை தாக்குவதற்காக மிக அரிதான மைனஸ் டெக்னிக் ஒன்றை யோசித்து அவனை நோக்கி ஓடி வந்து பலமாக அவனது 2 கைகளின் மணிக்கட்டை இறுக்கி பிடித்து மடக்கியவாறு அவனது அல்லை வயிற்றில் குத்திவிட்டு அடுத்த கணமே அவன் முதுகு பக்கம் சென்று நடுமுதுகில் தன் ஒற்றை விரலால் ஓங்கி அழுத்த அதன் விளைவு விக்ரமின் பின்பக்க நரம்புகள் ஒன்றோடு ஒன்றாக பின்னி கொண்டு அவனது புடனியில் ஒருவித வலியை ஏற்படுத்த, அந்த சமயமாக அவனது புடனியில் குத்துவிட்டு அவனது 2 கால்களையும் ஒரே சமயத்தில் வாரிவிட்டவன் தலைமுடியை பிடித்து இழுத்து விக்ரமை தரையில் படுக்க வைத்தான். அதன் பின் தனது 2 விரல்களையும் நேராக அவன் 2 கண்களிலும் குத்தப்போன சமயம் விக்ரம் தனது கையால் அவனது 2 விரலையும் தடுத்தவாறு தன் காலை மேலே உயர்த்தி கால்களால் கலாவின் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் கலா விக்ரமிடம் எந்த பாகங்கள் எல்லாம் மின்னல் வேகத்தில் செயல்படுகிறது என்பதை நுணுக்கமாக கவனித்து அதையெல்லாம் ஒரே நேரத்தில் அட்டாக் செய்ய வேண்டும் என்று அதற்கு தகுந்தாற்போல் மைனஸ் டெக்னிக்கை யோசித்து அவனிடம் மிக விரைவாக வேலை செய்யும் அனைத்து பாகங்களையும் இடைவிடாது தாக்க விக்ரமிற்கு ஆரம்பத்தில் ஒன்றும் புரியாமல் சிறிது குழப்பமாகத்தான் இருந்தது. விக்ரம் எவ்வளவோ தடுத்தும் தன் 2 விரல்களையும் அவன் மீது பாய்ச்சுவதற்கு தயாராக இருந்தான் கலா. அதை சுதாரித்தவன் அந்த கைகளை மடக்கி பிடித்து அவனது கழுத்தை நெரித்தான். ஆனால் கலாவோ விடாது விக்ரமின் கண்ணை எப்படியாவது குத்திவிட வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் குறியாக இருக்க, விக்ரமோ அவனது எண்ணத்தில் குறியாக இருந்தான். இப்படியே ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி தங்கள் திறமையை காட்ட முயற்சி செய்து கொண்டே இருந்தனர். எப்படியோ விக்ரம் சிரமப்பட்டு அவனது 2 விரல்களையும் உடைப்பது போன்று மடக்கிவிட, உடனே கலா அந்த தாக்குதலை விட்டுவிட்டு மீண்டும் தனது காலால் விக்ரமின் கழுத்தை அழுத்தியவன் அவனது மூக்கிலேயே ஓங்கி குத்த விக்ரமின் மூக்கில் சிறிதளவு ரத்தம் வடிய ஆரம்பித்தது. அதன் பின் ஒரு காலால் விக்ரமின் கழுத்தை அழுத்தி கொண்டிருந்த கலா தன்னுடைய இன்னொரு முழங்காலை வைத்து அவனது நெஞ்சின் மீது ஓங்கி அழுத்த, விக்ரமால் உடைப்பட்டு இருந்த தனது கையாலேயே அவனது அடிவயிற்றில் ஓங்கி குத்த விக்ரம் வாயிலிருந்து சிறிது ரத்தம் கசிய தொடங்கியது. பரவாயில்ல, விக்ரம் காட்டின வித்தையை பார்த்து எங்க அவன்தான் ஜெயிக்க போறானோன்னு நான் நினைச்சேன். ஆனா கலா இப்படி அட்ட டைமில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த விக்ரம் இப்படி கீழே தரையில் படுக்க வைப்பான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கலா தான் ஜெயிக்க போகிறான், இந்த விக்ரம் தோத்து சாக போகிறான் என்று ஒருவன் சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், நான் கூட இவன் காட்டின வித்தையால் அந்த டீ கப்பல்லாம் அந்தரத்தில் பறக்கிறத பார்த்துட்டு எங்கே கலாவை ஜெயிச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் பெரிய வாரிசா நம்மளை அடிமைப்படுத்திடுவானோ என்னமோன்னு யோசித்தேன். பரவாயில்ல, சோமேஸ்வரர் கரெக்டான ஒரு ஆளை தான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. நம்ம கலாவை பற்றி சொல்லவா வேணும்? உலக அளவில் மார்ஷியல் ஆர்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்திருக்கிறவர். அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி இந்த விக்ரம் கிட்ட தோத்து போவார்? அதுவும் அவரோட வயசு என்ன, இந்த விக்ரமோட வயசு என்ன? நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கு உண்மை என்னன்னு புரிய வேணாம். நாம தான் அவன் வித்தையை பார்த்து கொஞ்சம் பயந்து போயிட்டோம். பரவாயில்ல, இப்போ புரிஞ்சு போச்சு, கலா தான் நிச்சயம் ஜெயிப்பார். இந்த விக்ரம் தோப்பான்னு சொல்கிறத விட செத்து போவான்னு சொல்லலாம். அங்கே பாருங்க என்று இன்னொருவன் சொல்லி சிரிக்க, எவ்வளவு துணிச்சல் இருந்துச்சுன்னா நம்ம இத்தனை பேர் இருக்கிறப்போ ஒத்தாளா வந்து நம்மக்கிட்டேயே மோத நினைப்பான். அந்த திமிர்த்தனத்துக்கே இவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்.
என்று விக்ரம் மீது அதிக கோபத்தில் இருந்த ஒரு பெரியவர் அவனை முறைத்து பார்த்தவாறு சொன்னார். இப்படி அங்கிருந்த அனைவருமே விக்ரம் மீது தீரா வஞ்சகத்துடன் அவனை பார்த்தவாறு தங்களுக்குள் முணுமுணுவென பேசி சிரித்து கொண்டிருந்தனர். இதையெல்லாம் கவனித்த சோமேஸ்வரனுக்கு விக்ரமை பார்த்து அவனது நிலைமையை கண்டு அதிக அளவு சிரிப்பு வந்தது. யாருக்கிட்ட? இந்த சோமேஸ்வரன்கிட்டயா? நான் நினைச்சா நடக்காத காரியம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னோட தாய்க்கிழவன் என்கிட்ட என்ன சொன்னான்? இந்த விக்ரம் ஒட்டுமொத்த கிருஷ்ணா ஃபேமிலியையும் அழிச்சிடுவானா? அழிய போகிறது இப்போ கிருஷ்ணா ஃபேமிலி கிடையாது. அவர் யாரை மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிறாரோ அந்த விக்ரம் தான் கூடிய சீக்கிரத்தில் அழிய போகிறான். நான் சொன்ன மாதிரியே இவன் கழுத்தை அறுத்துட்டு போய் அந்த வயசானவர் முன்னாடி போட்டால் மட்டும்தான் அதை பார்த்து பயந்து போய் அமைதியாக அடங்கி ஒடுங்கி அவர்கிட்ட இருக்கிற பவர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி ராஜ வாழ்க்கை வாழ போறேன். எல்லாரும் எனக்கு சேவை செய்ய போறாங்க என்று தனது ஃபியூச்சரை நினைத்து சந்தோஷ கனவில் மூழ்க ஆரம்பித்தார் சோமேஸ்வரர். அப்பொழுது கலாவின் பலமான தாக்குதலில் சிரமப்பட்டு கொண்டிருந்த விக்ரம் திடீரென ஏதோ சக்தி வந்தவன் போல் கலாவை கீழே படுக்க வைத்துவிட்டு அவன் மேலே பாய்ந்தான். இந்த முறை விக்ரமின் ஒரு கால் கலாவின் கழுத்திலும் இன்னொரு முழங்கால் அவனது நெஞ்சிலும் இருக்க கலாவுக்கு விக்ரமை தாக்குவதற்கு சிறிது சிரமமாக இருந்தது. இல்ல கலா, இதை விட்டுறக்கூடாது. நீ அவங்கிட்ட 70% ஜெயிச்சிட்ட. இன்னும் கொஞ்சம் தான் உன்னோட அட்டாக்கை விடாம தொடர்ந்து ட்ரை பண்ணு. நீ தான் மார்ஷல் ஆர்ட்ல வேர்ல்டு நம்பர் 1. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. உனக்கு இல்லாத திறமையா? அதை மனசில் வச்சுக்கிட்டு இவன் அட்டாக் பண்ணு என்று தனக்குத்தானே உத்வேகத்துடன் அட்வைஸ் செய்து கொண்டவன் தனது காலால் சிரமப்பட்டு விக்ரமின் அடிவயிற்றில் ஓங்கி உதைக்க அவன் உதைத்த வேகத்தில் விக்ரம் அந்தரத்தில் பறக்க ஆரம்பித்தான். மேலே சென்றவன் பொத்தென்று தரையில் குப்புற விழ அப்பொழுது அவன் காதோரத்திலும் நெற்றியிலும் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பித்தது. வாயில் இருந்து கூட சில இரத்த துளிகள் சிதறியது. இதை பார்த்த கர்ணா, சோமேஸ்வரன், மேக்னா, கைலாஷ் என அனைவர் முகத்திலும் புன்னகை தாண்டவம் ஆட ஆரம்பித்தது. என்ன ஆட்டம் ஆடுனா இவன்? இவனுக்கு இந்த நிலைமை தேவைதான் என்று அவனை கோபமாக முறைத்து பார்த்து கொண்டிருந்தனர் அங்கிருந்த அனைவரும். ஒரு கட்டத்திற்கு மேல் விக்ரம் தாக்கு பிடிக்க முடியாமல் மயங்கி போனான். அப்பொழுது அவனை பார்த்து அங்கிருந்த அனைவரும், யோ யோ போதையா, போய் செத்து போயிட்டானான்னு பாருங்க என்று ஒருவன் சொல்ல, என்ன விக்ரம், இந்த கலாவை யாருன்னு நினைச்சுக்கிட்ட? ஏதோ 4-5 ரொம்ப ரேரான வித்தையை கத்துக்கிட்டா யாரை வேணாலும் ஜெயிச்சிடலாம்னு நினைச்சியா? அவனோட திமிர்த்தனத்தை அடக்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான் அப்படின்றத அவன் இப்ப புரிஞ்சுப்பான் என்று மனதிற்குள் நினைத்தவாறு சந்தோஷமாக தனது கைகளை மேலே உயர்த்தியவாறு அங்கிருந்த அனைவரையும் பார்த்து புன்னகைத்து கொண்டே அவனை நோக்கி வந்து மல்லாக்க திருப்பி போட்டார். அப்பொழுது மயக்கத்தில் இருந்த விக்ரமின் மனது பெண்டன் கார்டு சக்தியின் மூலமாக பசுமையான சூழலில் உலாவிக் கொண்டிருந்தது. அந்த சூழல் அவனது உடலுக்கும் மனதிற்கும் தேவையான பலத்தையும் அவன் காயத்தால் ஏற்பட்ட வலிக்கு மருந்தையும் கொடுத்தது போன்று உணர்வை கொடுத்தது. இயற்கையின் நறுமணத்தை அதிக அளவு உணர்ந்தவர்களின் உடலில் ஏதோ ஒருவித ஆற்றல் பரவி படார் என்று கண்விழித்தான். அதை பார்த்த அனைவருக்கும் ஆச்சரியம். என்னடா, செத்துட்டான்னு நினைச்சா மறுபடியும் கண்ணு முழிச்சிருக்கான், அதுவும் யாருமே எழுப்பாமலே எந்திரிச்சிட்டான் என்று அனைவரும் விழிப்பிதுங்கி முழிக்க கலாவிற்கும் அதே அதிர்ச்சிதான். என்ன இவன் இன்னும் சாகலையா? கண்ணு முழிச்சிட்டான்? பரவாயில்ல, இவனுக்கு இருக்கிற திறமைக்கு நாம் அடிச்சதும் மயங்கி விழுந்ததே ரொம்ப பெரிய விஷயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இவன் தோத்துட்டான். சாவோட வழியை விட தோத்து போற வழி ரொம்ப பெருசு. இனிமேலாச்சும் இவன் திமிர்த்தனம் அடங்கும். இனி மறுபடியும் ஒரு வேளை என்கிட்ட வந்தானா இவனால என்னை ஜெயிக்கலாம் முடியாது. நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன். எவ்வளவு தைரியமா மறுபடியும் கண்ணு முடிச்சிருப்பான் என்று நினைத்த கலா அவனை வா என்பது போல் கைஜாடை காட்டினான். என்ன விக்ரம், ஒரே அட்டாக்ல மயங்கிட்ட போல. நீ என்னதான் உன்னை ஹீரோவா நினைச்சுக்கிட்டாலும் உன்னை விட சிறந்தவன் நிறைய பேர் இருக்காங்கன்னு இனிமேலாச்சும் நினைச்சுக்க. உனக்கு இந்த வயசுல இவ்வளவு திறமை இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். இத்தனை திறமை இருக்கிறது எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அது சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனா உன்னை விட வயசுல நான் ரொம்ப பெரியவன். அப்போ எனக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கும்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதை யோசிச்சு பார்க்காம இவ்வளவு திமிரு பிடிச்ச ஆடுனல்ல, அதான் இப்போ இப்படி விழுந்து கிடக்கிற என்றான் திமிராக. அவனை கோபமாக முறைத்து பார்த்த விக்ரம், இங்க பாருங்க, தற்காப்பு கலை வயசோட அடிப்படையில் மதிப்பிடலாம்னா
அதுக்கு பேரு தற்காப்பு கலையே கிடையாது என்று சொன்னவன் அங்கிருக்க அனைவரும் ஒரு நொடி மூச்சு உள்ளிழுத்து விடும் முன் வேகமாக மின்னல் வேகத்தில் வந்து கலாவின் தொண்டையை அட்டாக் செய்து தன் இரு விரல்களையும் சுழற்றி அவன் இரு கைகளின் மைய நரம்பு பகுதியில் அழுத்த அவன் நரம்புகள் அனைத்தும் செயலற்று போனதை போன்று உணர்வு கலாவிற்கு தோன்ற அவன் அதை சரியாக உணர்ந்து முடிக்கும் முன்பே அவனது 2 கால்களையும் செயலிழக்க செய்தான். அதன் பின் அவன் அடிவயிற்றில் ஓங்கி குத்த இந்த முறை கீழே தரையில் மடிந்து விழுவது கலாவின் முறையாயிற்று. அவனது வாயில் இருந்தும் இரத்தம் கசிய தொடங்கியது. விக்ரமை போல் இல்லாமல் கலாவால் சிறிது கூட அசையவே முடியவில்லை. கலாவின் 2 கால்களும் முழுமையாக செயலிழந்து விட்டதை போன்று உணர்ந்தான். அவன் தொண்டை பகுதியில் தாக்கியதில் இருந்தே கலாவிற்கு விடாமல் தொடர்ந்து இருமல் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் விக்ரம் தன்னை அடுத்து அட்டாக் செய்து விடுவானோ என்று, அதனால் தன் உயிர் போய்விடுமோ என்ற பயத்தில், மிஸ்டர் விக்ரம், என்னை இதுக்கு மேலே எதுவும் பண்ணிடாத. நான் தோத்துட்டு தான் ஒத்துக்கிறேன். நீங்கள் தான் ஜெயிச்சிங்க என்று தன் வாயில் ரத்தம் கசிந்தவாறு இருமிக் கொண்டே சொன்னார். அவன் கண்களில் கசப்பு நிறைந்திருந்தது. ஒரு தற்காப்பு கலை பயிற்சியாளராக அவன் தன் வாழ்நாள் முழுவதையும் இழந்துவிட்டான். இனி வாழ்நாளில் மார்ஷியல் ஆர்ட் வீரர் என்று சொல்வதற்கே அவமானப்பட்டான். அவனது சக்தி வாய்ந்த உடலில் இருந்த தசைகள், எலும்புகள் மற்றும் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அனைத்து வீர பெயர்களையும் இழந்தான். இப்பொழுது அவன் சாதாரண மனிதனை விட மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்தான். அந்த அளவிற்கு வலியை தாங்குவதை விட செத்துப்போய் விடலாம் என்று யோசித்தான் கலா. உங்க வேர்ல்ட் நம்பர் 1 மார்ஷல் ஆர்ட் வீரன் என்ன சொல்றான்னு எல்லாரும் கேட்டீங்களா என்று அங்கிருந்த அனைவரையும் பார்த்தவாறு நக்கலாக சிரித்து கொண்டே கேட்டான் விக்ரம். அந்த இடத்தில் கலாவின் நற்பெயர் கலங்கியது மட்டுமல்லாது, கலா மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையும், இனிமேல் விக்ரமால் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற தைரியமும் சுக்குநூறாய் உடைந்து போனது. அந்த கூட்டத்தினர் அனைவர் கண்களிலும் ஆச்சரியம் நிறைந்திருந்தது. கலாதான் கிருஷ்ணா ஃபேமிலியின் பிளாக் பவர் டீம் தலைவர்களுக்கெல்லாம் ஹெட்டாக சோமேஸ்வரரால் நியமனம் செய்யப்பட்டு இருந்தவன். அதனால் அங்கிருந்த அனைவருமே கலாவை மிகவும் மரியாதையாக பார்த்தனர். அப்படிப்பட்ட தலை சிறந்த வீரர் இன்று ஒரு சாதாரண இளைஞனால் தாக்கப்பட்டான். இது உண்மையில் அவர்களால் நம்ப முடியாத ஒரு விஷயமாகவே இருந்தது. அவர்கள் ஒருவேளை இதை தங்கள் கண்ணால் பார்க்கவில்லை என்றால் நிச்சயம் இதை நம்பி இருக்கவே மாட்டார்கள். அதை பற்றிய உண்மையை சொல்பவனிடம் அவன் காமெடி செய்கிறான் என்று கிண்டல் செய்துதான் அங்கிருந்து சென்று இருப்பார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியை கண்ணால் பார்த்த பின்பு அவர்களால் அதை நம்பாமல் இருக்க முடியவில்லை. அதே சமயம் அதை கண்டு ஆச்சரியத்தில் திகைத்து போகாமல் இருக்கவும் முடியவில்லை. இத்தனை நேரம் தன் உயிருக்காக விக்ரமிடம் கெஞ்சிக் கொண்டிருந்த கலா தன் தோல்வியை ஒப்புக்கொண்ட பின்னாலும் அவனுடைய இத்தனை நாள் நல்ல பெயரும் வீரமும் இன்று சாதாரண ஒரு சின்ன பையனால் களங்கமாகிவிட்டது என்பதை நினைத்து விக்ரம் மீது அவனுக்கு ஒருவித கோபம் தோன்றியது. அதே கோபத்துடன் விக்ரமிடம், இங்க பாரு விக்ரம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னவே நீ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி இருப்ப. என் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியுமா? நீ செஞ்ச இந்த கொடூர குற்றத்தோட விளைவு உனக்கு என்னன்னு தெரியுமா என்று மிக கோபமாக கேட்டான். கலாவின் இந்த திடீர் கோப பேச்சால் அனைவரது கவனமும் அவன் பக்கம் திரும்பியது. விக்ரம் கூட கலா கேட்ட அந்த கேள்விக்கு பதில் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.